வணக்கம் குருஜி. வணக்கம் சார். இப்போ செவ்வாயோட பயிற்சி ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. இந்த செவ்வாயோட பயிற்சி அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பயிற்சி. நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஏப்ரல்லேருந்து 11/5/2026 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். மீன ராசி நீர் ராசி, நீர் ராசியில் இந்த நெருப்பு கிரகம் ஒரு செவ்வாய் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். கூடவே சனி பகவான் அங்கேயே இருக்கார். ஸோ சனி பகவானோட இந்த செவ்வாய் சேர்ந்துட்டு 40 நாட்கள் அங்கே இருக்க போகிறார். இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், செவ்வாய் கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி, ஆனால் அதே சனி மந்தம். ஸோ இந்த கான்ட்ராவர்சி தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுக்கும். சில ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பலன்கள் தான் கொடுக்கும். உலக அளவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை தான் கண்டிப்பாக மே 11 வரைக்கும் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு உலக அளவில் பதற்றம் குறையும். இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வகையில் பார்த்திங்கன்னா 15/4/2026 22/4/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்கள்லையும். ஏன் அப்படின்னா ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மீனராசி, இந்த மீனராசிக்கு ராசியில் செவ்வாய் வரார். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். யோகாதிபதி தான். ஜென்ம ராசியில் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சிங்கிறது நன்மை தருமா மீனராசிக்கு? இந்த செவ்வாய் பகவான் ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா உஷ்ணமான கிரகம், நெருப்பு கிரகம்னு சொல்கிறோம். அதே சமயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வேகமான கிரகம், அதாவது உணர்ச்சி. அப்போ ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும்போது, ஜென்மம் அப்படின்னாலே ஹெட்டு தலையில் உட்கார்றார் அப்படிங்கும்போதே டென்ஷன் தான். ஏற்கனவே சனி பகவான் அவங்க உட்காந்துட்டுருக்கார். அந்த சனி பகவான் வந்ததுலேருந்தே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷமாகவே ஒரு டென்ஷன் தான். படிக்காத குழந்தைகள் கூட படிக்கலை, படிக்கிற குழந்தைகள் படிக்கவே இல்லை, அப்படி இருக்குது ரொம்ப அந்தளவுக்கு. அதேமாரி உழைக்கிறாங்க, அதுக்குண்டான ஒரு உயர்வு வரவே இல்லை, ஏதோ வருது சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவானும் அங்கே சேர்றார் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான். ஏன்னா இந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது இதுதான். ஆனால் செவ்வாய் இவங்களுக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால, ஏன்னா அதை குரு வீட்டில் தான் வரார் அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்துல தான் குரு இருக்கார். இடம் கொடுத்த குரு 4ஆம் இடத்துல இருக்காரும்போது சொத்து சேர்க்கை இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாங்குறாங்க பாருங்கள், அவங்க பார்த்து வாங்கணும். ஏன்னா வில்லங்கம் இருந்ததுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் அதெல்லாம் வம்பு வழக்கெல்லாம் வரக்கூடாது, அதை பார்த்து வாங்குறது நல்லது. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல குருங்கும்போது சுகஸ்தானம், அப்போ சுகங்கள் பாதிக்கப்படக்கூடும். ஏன்னா ஸ்தானபலம் இல்லை அப்படின்னாலும் 3ஐ விட 4 பரவாயில்லை, அதனால் கொஞ்சம் சமாளிப்பாங்க. ஆனாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து பொறுமையாக செய்யணும். ஏன்னா இந்த இடத்துல உஷ்ணம் அதிகமாகும். நமக்கு இந்த மீனராசினர்களுக்கு உஷ்ணம் அதிகமாகும். உஷ்ணம் அதிகமாகும் போது எப்போவுமே பார்த்திங்கனாலே நமக்கே ஒரு கோபம் வருது அப்படின்னா வார்த்தைகள் தான். டக்குன்னு ஒரு நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமையே பேசிடுவோம். என்ன அதுதான் இங்கே பெரிய வில்லங்கமே என்ன. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே கோபங்கிறது சர்வ சாதாரணமாக போயிடுது. அப்போ இந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சாதாரணமாக மீனராசினியர்கள் ரொம்ப கோபப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பூரட்டாதி 4ஆம் பாதம் தான், அதை விட்டுருங்க, அது சமாளிச்சிட்டோம். உத்திரட்டாதி கொஞ்சம் யோசிக்கும், கொஞ்சம் கோவப்படும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு முடியும். ஆனால் ரேவதி சண்டைக்கே வராது. ஏன்னா அது புதன்கிறதுனால சண்டைக்கே வராது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அப்போ இந்த முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனிச்சுட்டாங்கனால நல்லது. படிப்பு ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது தடை வருமா? ஐயோ பாவங்க, நிஜமாகவே படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நம்ம எச்சரிக்கையாக சொல்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் ப்ரீகாஷன், பயமுறுத்துகிற மாதிரி இல்லை, பட் ப்ரீகாஷனாக நம்ம சொல்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்கப்போ அந்த இடத்துக்கு போகாதான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, நெருப்பு எரிஞ்சின்னு இருக்குது, அதுக்கிட்ட போகாதப்பா, தொடாத, சுடும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், நம்ம சேனல் மூலமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சுக்கணும், அப்போ தான் நல்லது. கடன் பிரச்சனை,
இந்த மீனராசிக்கு கொஞ்ச நாட்களாக கடன், கிட்டத்தட்ட 2022க்கு பிறகு கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு. அந்த கடன் பிரச்சனை ஏதாவது சுமூகமான முடிவுக்கு வருமா? கடன் பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் பாவத்தில் ராகு இருக்கார், 6ஆம் பாவத்தில் கேது இருக்கார். ஸோ கடன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கடனை எப்படியாவது ஒரு இடத்துல, அதாவது இவங்க வந்து எப்படின்னா, நமக்கு சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்லை, கடனை கொடுத்துடணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். வருமானத்தில் ஒரு சொற்ப அமௌண்ட்டை வந்து நம்ம சர்வே பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு மீதியை கடன் அடைச்சிடுவாங்க. ஸோ கடன் சுமை குறையும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று திருமணம் நடக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது? ஏன்னா முயற்சி பண்ணி நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கல, நிறைய வந்து வரன் தட்டி தான் போகுது. இன்னொன்று வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. யாராருக்கெல்லாம் நடக்கும், யாராருக்கெல்லாம் நடக்காது? இப்போ சாதாரணமாக மீனராசினர்களுக்கு இல்லற வாழ்க்கை ஒரு இதுதான். ஏன் அப்படின்னா உபயராசி, உபயராசினாலே உங்களுக்கு இந்த 4 மூலையிலையும் இருக்கிற ராசிகளை பாருங்கள். மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்களே மற்ற இதிலெல்லாம் வந்து ஒவ்வொரு இது இருக்கும் என்ன. ஆனால் இதில் மட்டும்தான் 2 குறியீடுகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பெண்கள் இருக்கும் மிதுனத்தில், அந்த மாதிரி 2 இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் மீனத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 மீன் இருக்கும். ஒரு மீன் இருந்தால் போருமே, ஆனால் 2 மீன் இருக்கும். ஸோ இவங்க மீனம் அப்படின்னாலே இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்க. ஸோ இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு 7ஆம் இடத்த அதிபதி புதன் என்ன, 4-7 கூடையவர். ஸோ வாழ்க்கை துணை மூலமாக இவங்களுக்கு நன்மைகள்லாம் உண்டு, சொத்து சுகம் எல்லாமே வரும். ஆனால் இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு பற்றற்ற வாழ்க்கையாக தான் இருக்கும். ஏன்னா உத்திரட்டாதி சனி பகவானோட நட்சத்திரம். கல்யாணம் ஆகாத வரைக்கும் ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா குடும்பத்தோடு ஒன்றா இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் அப்படியே ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ரேவதி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவித்து டைவர்ஸ்லாம் ஆகிடுவாங்க. மறுபடியும் ஒரு ரீமேரேஜ் ஆகும், இல்லைன்னா அவங்களே கல்யாணம் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நல்ல கவனிங்க, அவங்களே கல்யாணம் பண்ணிடுவாங்க. கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க, டைவர்ஸ்லாம் ஆகிடும். ஆனால் அவங்களே மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து சேர்ந்துட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இந்த மீனராசினியர்களுக்கு இப்போ ஒரு காலகட்டம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த நிச்சயமெல்லாம் ஆகிடும். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வரன் வந்துடும். ஏன்னா அப்போ நிச்சயம் ஆகிடும். கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு மாறினோன்னு கல்யாணம் அதெல்லாம் நல்லபடியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடாக இருந்தாலும் சரி, இங்கே உள்நாடாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு எதிர்பார்க்கலாம்? தொழில் வியாபாரம் ஆகட்டும், உத்தியோகம் ஆகட்டும், இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஃபாரின் ட்ரேடு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களோட நீர் ராசி தான். ஸோ அந்த ஃபாரினில் போய் ஒரு ஒர்க் பண்ணுறது, ஃபாரினில் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். இவங்களுக்கு எப்போவுமே உள்நாட்டை விட வெளிநாட்டில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி உள்ளூர்லேருந்து வெளியூரில் போயிட்டு பழைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வெளியூரில் போனாங்க, இப்போ அவங்க வந்து சப்போஸ் சென்னையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க மதுரையிலையோ இல்லை வேறு இடத்துலையோ போய் பாம்பே அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா சர்வே பண்ணிடலாம். ரொம்ப நல்ல ஒரு இது கண்டிப்பாக இருக்குது இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியில். இப்போ ஜென்ம ராசியில் சனி இருக்கிறாரு, இது என்னென்னா செவ்வாயும் சேருது, இது நன்மையா இல்லை தீமையா? ஓப்பனாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் இணைகிறாங்க. அப்படி இருக்கிற எங்கே இணைஞ்சாலுமே அந்தந்த பாவத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து சில நன்மைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் இந்த ஜென்ம ராசியில் இணையக்கூடிய சனி செவ்வாய் கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இருக்கும். அப்போ இவங்க கவனமாக கரெக்டாக இருந்துட்டால் போகிறோம், அவ்வளோதான். அதாவது ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களே தொழில் வியாபாரத்தில் குடும்ப பெண்கள், முக்கியமாக குடும்ப பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ அடுப்படியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அதில் வச்சுக்கணும். ஏன்னா குழப்பம் அதிகமாச்சுன்னா அங்கே பிரச்சனை ஆகிடும். ஸோ கவனமாக இருந்தாலே போகிறோம். இந்த 40 நாட்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 40 நாட்களில் இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால தான் இது நம்ம கொஞ்சம் மெயினாக வைக்கிறோம். ஏன்னா பரிகாரம், இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா, ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனி இல்லையா, இதுல வந்து செவ்வாய் சேர்றது யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், இது ரெண்டும் சேர்றது. இந்த சேர்ந்தா கூட என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இல்லை வராம இருக்கணும்னாக்கா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் செவ்வாய் பயிற்சிக்கு? இந்த செவ்வாய் பயிற்சின்னு தான் நம்ம வைக்கலாம். ஏன்னா சனி பகவான் நீங்கள் சொல்ல மாதிரி அங்கேயே தான் இருக்கார். இந்த சனியோட தான் செவ்வாய் சேர்றாரு, செவ்வாயோட சனி சேரல, 2 பேரும் சேர்றாங்க, அவ்வளோதான். ஆனால் இவங்க பரிகாரம் அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக இவங்க வந்து சனி பகவானுக்கு ஒரு ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வர்றது, இல்லைன்னா
இந்த சனிக்கிழமை எள் தீபம் போடுங்க, ரொம்ப விசேஷம். அது ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். சனி பகவான் இவங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஏன்னா சனி பகவான் 11-12 கூடிய அதிபதி. ஸோ விரயம் வந்தாலும் லாபமும் வரும். ஸோ நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த சனி பகவான் வழிபாடு, எல் தீபம் ஏற்றுறது. அதே மாதிரி இவங்க வந்து முருகப்பெருமான் வழிபாடு. ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி, பாக்யாதிபதி. ஸோ பாக்கியங்களும் வரணும், குடும்பமும் நல்லபடியாக இருக்கணும், ஜென்மத்தில் வரார். அப்படிங்கும்போதே கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை. அது முன்னாடியெல்லாம் வந்து அந்தந்த டயத்தில் தான் கிடச்சிது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ லைஃப் லாங் கிடைக்கிறது, எல்லா நாட்களும் கிடைக்கிறது. ஸோ செவ்வரளி மாலை வாங்கி, இல்லைன்னா புஷ்பம், செவ்வரளி புஷ்பம் கொஞ்சம் வாங்கி போட்டாலே ரொம்ப விசேஷம். இது பண்ணினாலே இவங்களுக்கு வந்து அற்புதமான பலன்கள். இந்த செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்தாலும் ஜென்மத்தில் இழந்தாலும் அற்புதமான அந்த 40 நாட்களில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.